அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை. ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை வள்ளலாரின் தாயார் சின்னம்மையார் இல்லத்திலே நடக்கும் இந்த சத்விசார சிறப்பு நிகழ்ச்சியிலே தலைமை உரையாற்றிய ஒருங்கிணைந்த சென்னை சன்மார்க்க சங்கத்தின் தலைவர் தண்டபாணி அவர்களே, சிறப்புரையாற்ற இருக்கும் கதிர்வேலையா அவர்களே, சின்னம்மையார் இல்ல தர்மசாலையும் ஞான சபையும் நிர்வகிக்கும் நிர்வாகிகளே, இங்கு வந்திருக்கும் அன்பர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் பேசுனது சன்மார்க்கம்னா என்ன, சுத்த சன்மார்க்கம்னா சாகா கல்வியை தெரிவிப்பது தான். சன்மார்க்கத்தில் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் சன்மார்க்கத்தின் முடிவு, அதை திரும்பவும் சொல்கிறேன், சன்மார்க்கத்தின் முடிவு சாகா கல்வியை தெரிவிப்பதன்றி வேறில்லை. நம்ம முக்கிய நோக்கம் சாகா கல்வியை நோக்கி போகணும். சாகா கல்வியை தெரிவிப்பதன்றி வேறொன்றும் இல்லை. சாகின்றவன் சன்மார்க்க நிலையை பெற்றவன் இல்லை. ஒருத்தர் செத்து போனார் அப்படின்னா அவர் சன்மார்க்க நிலையை பெற்றவர் அல்ல. வள்ளல் பெருமான் அதை நிரூபிச்சிருக்கிறார். எப்படின்னா சாகாத நிலையை அடைஞ்சு இந்த மாதிரி அடையணும் அப்படின்னு வள்ளல் பெருமான் அதை போதிச்சிருக்கிறார். அதுக்கு அடிப்படை என்ன? முதல் தகுதி சாகா நிலையை நாம் ஒவ்வொருத்தரும் அடையிறதுக்கு ஆன்மநேயம், ஜீவகாருண்யம் தான் முதல் படி. முதல் படி ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யத்தை எல்லாரும், ஏன்னா அறிவு விளங்கிய ஜீவர்கள் எல்லாருக்கும் ஜீவகாருண்யமே வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜீவகாருண்யம் இல்லாமல் அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. முதல் படி ஜீவகாருண்யம். வள்ளல் பெருமான் தர்மசாலையில் வசித்த காலத்தில், கொஞ்ச காலம் தர்மசாலையிலே வசிக்கும் போது அவர் செவுரில் எழுதி வச்சிருந்தார், நாம் பெரும் புருஷார்த்தங்கள் 4. என்ன? ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கரம் செய்தல், கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல். இந்த 4 விஷயங்களையும் அடையிறதுக்கு ஒழுக்கங்கள் 4 அப்படின்னு எழுதியிருந்தார் அந்த சுவரில். என்ன ஒழுக்கம்? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோன்னா அருட்பா உரைநடை பகுதியில் எல்லாமே நான் பார்க்கும்போது எனக்கு தெரியுது, ஒவ்வொருத்தருக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் சாகா கல்வியை பற்றிய விஷயங்கள் தான் அருட்பா பாடல்கள்லையும் உரைநடை பகுதியிலையும் எங்கேயுமே சொல்லியிருக்காரு. அது வேறு வேறு முறைகளில் சொல்லியிருக்குமே ஒழிய சாகா கல்வி தான் முக்கியமாக சொல்லியிருக்கு. ஃபுல்லாக இந்த 5 திருமுறை எடுத்தாலும் சில பேர் சொல்லுவாங்க சுத்த சன்மார்க்கத்தினது இல்லைன்னு. இது முதல் 5 திருமுறைகளும் அதுக்கான அடிப்படைகள். இப்போ ஒரு கான்செப்ட் இல்லை ஒரு முறையை நம்ம பண்ணோம்னா அதுக்கு சில அடிப்படை செங்கல் மாதிரி தேவை இல்லையா? சில கான்செப்ட்ஸ் முதல் 5 திருமுறைகள் இருக்குது. ஆனால் 6வது திருமுறைகளில் சுத்த சன்மார்க்கத்தினுடைய முக்கியமான சாகா கல்வியினுடைய நிறைய கருத்துக்கள் இருக்குது. இப்போ இந்த 4 விஷயங்கள் நம்ம புருஷார்த்தங்கள் சொன்னதில் சாகா நிலையை எப்படி அடைய முடியும், நம்ம எப்படி சாகாமல் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ஒரு வரியில் சொல்லப்போனால் கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல். கடவுள் நிலையை நம்ம அறியணும். கடவுள் நிலையை அறிந்து அந்த மயமாட்டை நம்ம ஆனாக்க, ஒரு வரியில் சொல்ல போனால் கடவுள் நிலை அறிந்து அம்மயமான சாக வேண்டியதில்லை. சரி, கடவுள் நிலையை எப்படி அறியறது? அதுக்கு தத்துவ நிக்கிரகம் செய்யணும். தத்துவ நிக்கிரகம்னு என்ன? தத்துவங்களை தன்வசத்தில் நடத்தல். இப்போ தத்துவங்கள்னா என்ன? ஏற்கனவே நம்ம பேசினதான், நிறைய மாதம் ஒவ்வொரு மாதமும் பேசுகிறோம். தத்துவங்கள் அப்படின்னா அந்த ஃபிலாசபின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த தத்துவத்தை சொல்லலை. இங்கே தத்துவம் அப்படின்னு சொன்னால் கருவிகள்னு அர்த்தம். அப்போ நம்மகிட்ட எத்தனை கருவிகள் இருக்குது? அதான் மனித தேகம் நம்ம பொன் போல போற்றணும்னு சொல்கிறாரு.
இந்த மனித தேகம் எல்லாமே கருவி தான். மனித தேகத்தை ஏன் போட்டுன்னு சொல்கிறாரு, இது நம்ம சாகா கலையை அடைவதற்கு ஒரு கருவி. அந்த பெறுவதற்கே நம்ம அந்த மனித பிறவியை நம்ம பெற்றிருக்கோம். இந்த பிறவியில் அடையணும்னா மனித தேகத்தை நம்ம விட்டோம்னா போச்சு. மனித தேகம் ரொம்ப முக்கியமானது. மனித தேகம் என்ன? கருவி. தத்துவங்களை தன்வசம் நடத்துறதுக்கு இந்த கருவிகள் முக்கியமானவை. இப்போ தத்துவங்கள்னு சொல்ல போனால் எத்தனை தத்துவங்கள் சொல்கிறாங்க? மொத்தம் 96 தத்துவங்கள்னு சொல்லுவாங்க. அந்த 96 தத்துவங்கள் 60 தத்துவத்தை நீங்கள் நேராக கழிச்சிடலாம். என்ன 60 தத்துவங்கள் ஏன் கழிச்சிடனா, அதுக்கு பேர் தாத்விகம்னு சொல்லுவாங்க. தாத்விகம்னா என்னன்னா, இந்த கருவிகளின் கூறுகள் அல்லது காரியங்கள்னு பேர். கூறுனா என்ன? ஒரு தத்துவத்தை 2-3 பிரிச்சிருப்பாங்க, அது கூறுன்னு பேர். காரியங்கள்னா அந்த தத்துவங்கள் செய்யக்கூடிய வேலை. இப்போ 5 பூதங்கள் வாயு பூதம் இருக்குன்னா அதில் 10 வாயுக்களாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா? பிராணவாயு, அபான வாயுன்னு பிரிச்சிருப்பாங்க. அது அந்த தத்துவங்களுடைய கூறுகள் இருக்குது, காரியங்கள் இருக்குது. இப்போ குணம்னு எடுத்தானாக்கா அது ராட்சச குணம், தாமச குணம், சத்துவ குணம்லாம் பிரிக்கிறோம் இல்லையா? இது கூறுகள், காரியங்கள் வரும். அப்புறம் 60 பிரித்தா முக்கியமாக இருக்கிற தத்துவங்கள் எத்தனை? 36. 36 தத்துவங்களில் 5 தத்துவங்களை சிவ தத்துவம்னு சொல்லுவோம். நாதம், விந்து, சதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தைகள். இந்த 5 தத்துவங்களும் என்னன்னா, சிவ தத்துவங்கள் ஆற்றலை தருவன. அதனால் அவளை கூட நேரம் நம்ம கருவிகள்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. அவை என்னென்னா ஆற்றலை தரு, இந்த உடலுக்கு வேண்டிய ஆற்றலை தருவன. அப்புறம் 7 தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள்னு சொல்லுவோம், அசுத்த மாயா தத்துவங்கள். அந்த 7 தத்துவங்கள் என்னென்னா காலம், நியதி, கலை, காலம், கலை, நியதி, மாயை, வித்தை அப்படின்னு 7 வரும். அந்த 7 இந்த ஆன்மா இயங்குவதுக்கான தளம், ஒரு பிளேஸ் ஒன்றும் இல்லை, இடம். அப்போ அந்த கருவியும் நம்ம ஒரு டைரெக்டாக நேரடி கருவியாட்டு எடுக்காம, அப்போ இந்த ஆன்மாவுக்கு நேரடி கருவின்னு பார்த்தாக்கா மிச்சம் எத்தனை? இந்த 7, 5, 36ல் 7, 5, 12 போக மிச்சம் இருக்கிறது 24 தத்துவங்கள். அந்த 24 தத்துவத்தை ஆன்ம தத்துவங்கள்னு சொல்கிறாங்க. அந்த ஆன்ம தத்துவத்தில் முதல்ல எதுலேருந்து? மூல பிரகிருதியிலேருந்து ஆரம்பிக்குது இந்த 24 தத்துவங்களும். அந்த மூல பிரகிருதிங்கிறது சித்தம் வெளிப்படாத நிலை. எதுவுமே அந்த மிச்ச கருவிகள், மீதி கருவிகள் எதுவுமே வெளிப்படாத ஒரு நிலையில் இருக்கிறது பேர் சித்தம் பேர். அது பேர் மூல பிரகிருதின்னு சொல்கிறோம். அது வெளிப்படாது, எதுவும் அசையாது, அப்படியே இருக்கிறது. அது வெளிப்படும் போது சித்தமாக வெளிப்படுது. அந்த சித்தத்திலிருந்து தான் ஒவ்வொரு தத்துவமாக வருது. என்ன வருது? சித்தத்திலிருந்து முதல்ல புத்தி, புத்தியிலிருந்து அகங்காரம் வருது, புத்தியிலிருந்து அகங்காரம், சித்தம், புத்தி, அகங்காரம். அகங்காரத்தில் 3 பிரிவு இருக்குது. சத்துவகுண பிரிவு. அகங்காரம்னா நான் அப்படின்னு ஒன்று செய்கிறோம் இல்லைங்களா? அது பேர் தான் அகங்காரம். நிறைய பேர் ஆணவம்னு சொல்கிறோம். ஆணவங்கிறது என்னென்னா அது இருள், அது ஒரு மாயை. அது என்னங்கிறது நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ இந்த அகங்காரத்தில் 3 இதில் சத்துவகுண பிரிவில் இருந்தால் ஞானேந்திரியங்கள் 5 நமக்கு வருது. ஞானேந்திரியங்கள் 5ம் மனம் அப்படிங்கிற தத்துவமும் அதிலிருந்து உருவாகுது. 5 1 6 அப்புறம் அப்புறம் அடுத்தது என்ன? ராட்சச குணம் இருக்குது பார்த்தீங்களா? அதுலேருந்து கர்மேந்திரியங்கள் 5. இந்த கை, கால், எருவாய், கருவாய் அப்படிங்கிற உடம்பு நடக்கிறதுக்கு, மூவ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் அந்த இது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தாமச குணத்திலிருந்து அதிலிருந்து 5 தன்மாத்திரைகள்னு 5: சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இந்த 5க்கு பேர் தன்மாத்திரைகள் பேர். அது சூக்ம பூதங்கள். அதில் இருந்து தான் 5 பூதங்கள் உருவாகுது. எது? நிலம், நீர், நெருப்பு, வாயு, காற்று. 5 பூதங்கள் உருவாகுது. இப்போ அந்த மூலப்பிரகிருதியில் இருக்கக்கூடிய சித்தத்தை விட்டு மீதி 23 தத்துவங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதில் இந்த 15 தத்துவங்கள் எதுனா ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, 5 பூதங்கள். இந்த 15 தத்துவங்களால் ஆனது தான் இந்த உடல். மீதி 5 தத்துவங்கள் இருக்கு பாருங்க. மனம், புத்தி, அகங்காரம் இருக்கா? மனம், புத்தி, அகங்காரம். இந்த தன்மாத்திரைகள் 5ன்னு சொன்ன இல்லையா? 8 ஆள் ஆனது சூட்சும சரீரம். இப்போ நமக்கு கருவிகள் கடைசி பார்த்தா 2 கருவிகள். இந்த 8ம் 2ம் இனிதன கருளி அட்டனிந்தருளிய அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுவாங்க இல்லையா? 2க்கு வேற பொருள்லாம் சொல்லுவாங்க. 2ன்னா அந்த 8 நாள் ஆகிய இந்த 2 பொருள். அப்போது நம்ம இந்திரிய ஒழுக்கங்களை பற்றி நம்ம இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தோம், கரண ஒழுக்கங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் நம்ம விவரமாக அறிஞ்சு நம்முடைய சூக்கும சரீரத்தை அறியக்கூடிய ஒரு நிலை வரணும்.
இதெல்லாம் வந்து அருட்பால சொல்லியிருக்காரா சொன்னாக்கா அருட்பால நிச்சயமாக சொல்லியிருக்காரு. பெருமான் சொன்னதை தவிர வேறு எதுவும் நான் சொல்லலை. ஏன்னா பெருமான் வந்து அவர் சொன்னதை வந்து அவரை பெருமானே என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நான் சொன்னதா இல்லை, என்ன சொல்கிறாரு, நான் சொன்னதா, அவரே நான் சொன்ன வார்த்தை இல்லைங்கிறார். 2 இடத்துல சொல்றார். நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகந்தன் சொல் வார்த்தை என்றி நான் உரைக்கும் வார்த்தை என்றி நாட்டீர் ஏன் உரைப்பேன் நான் யார் எனக்கென ஓர் ஞான உணர்வேது சிவம் ஊநாடின் இல்லாவுளி. இறைவன் வந்து சிவம், அதாவது கடவுள் நிலை அறிந்து அம்மை மாதல் சொன்னால் சிவமாய் மாதல், அவ்வளோதான். சிவம் வந்து உள்ள நினைக்கிறதுனால நான் இது சொன்ன வார்த்தை வழி எல்லாம் நான் சொன்னதுன்னு நினச்சிக்காதீங்க. இன்னொரு இதுலையும் சொல்கிறார், அடிக்கடி ஐயா பாடக்கூடிய ஞானசிறி பாடல இன்னொரு இடத்தையும் அதே வார்த்தை சொல்கிறார். நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகந்தன் வார்த்தை, அந்த மாதிரி சொல்கிறார், நாயகந்தன் வார்த்தை. அப்போது அவரு சொல்லலை, இதெல்லாம் வந்து இறைவனுடைய வார்த்தையாக எடுத்துக்கணும். அப்போ நம்ம என்ன சொன்னோம், ஸ்தூல தேகம் சூட்சும சரீரம் 2 இது சொன்னோம் இல்லைங்களா. அது வந்து எங்கே சொல்கிறாரு, இந்த ரெண்டு வந்து அறியறது முக்கியம். அதுதான் வந்து இந்த சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம்லாம் அடையிறதுக்கு முன்னால் அந்த தேகத்தை வந்து அடையிறது, அது அடையாமல் வந்து அழியாத தேகத்தெல்லாம் வந்து பெற முடியாது. இந்த ஊனால் ஆகிய தேகத்தை உடனே அழியாத தேகமாகட்டும்னு ஆக்க முடியாது. முதல்ல ஆக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னாக்கா அந்த தேகத்தை, அது ஒளி தேகம் முதல்ல வந்து இருட்டாக இருக்கும், அந்த சுற்றும சேதத்தை ஒளியாக்கி இந்த உடல் வந்து அதில் கலக்கிற மாதிரி ஆகும். இந்த உடல்லையே பெரிய மாற்றம், நம்ம உணவு முறைகள்னாலும் ஒழுக்க முறைகள்னாலும் இந்த உடம்பை ஓரளவு மாற்ற முடியுமே ஒழிய அந்த உடம்பை நம்ம பிரதானப்படுத்தும் போது இந்த உடம்பு அதில் கலக்கும். அதுதான் இதில் மரணம் இல்லாத பெருவாழ்வில் ஒரு ரகசியம். இதை வந்து எங்கே சொல்கிறார் பெருமான், எங்கே சொல்கிறாரு அப்படின்னா அனுபவ மாலையில் சொல்கிறார். பாடல் 94வது பாடலில் சொல்கிறார். அபயம் வந்து தனக்கு எப்படி அளித்தார், அபயம் அளிக்கிறதுனா அப்பா வா உன்னுடைய உடம்பு அழியாது அப்படின்னு சொல்லி அபயம் அளிக்கிறார். யாரு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு என்ன அளிக்கிறாரு, ஊன்பதித்த என்னுடைய உளத்தே தம்முடைய உபயபதம் பதித்தருளி அபயம் எனக்கு அளித்தார். இறைவனுடைய உபயபதத்தை தனக்கு அளித்து அவருக்கு அளிக்கிறார். யாருக்கு, வள்ளல் பெருமானுக்கு அளிக்கிறார். அழித்து எனக்கு அபயம் அளித்தாரு அப்படின்னு சொல்றார். அப்போ உபயபதம்னா என்ன, உபயபதம் பதம்ங்கிற வார்த்தை ரொம்ப நிறைய இடத்துல வருது. அது ஒரு தனி இதாகவே நம்ம பேச வேண்டியது இருக்கும். அதான் சொல்கிறாரு. இப்போ நம்ம கருவிகளோடு இருக்கிறோம் இல்லை, நம்ம இப்போ ஆன்மா இருக்கோம். இன்னும் இதில் இடையில ஒரு விஷயம் சொல்கிறேன், மாறி மாறி போகிறேன்னு அந்த அம்மா நினைக்காம ஒரு விஷயம் சொல்கிறேன். உலகத்தை வந்து உயிர் ஆன்மா ஜீவன் எல்லாம் ஒன்றுன்னு தான் சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல இல்லையா. உயிர்னா ஆன்மானா ஆன்மா உயிர் ஜீவன் யாராவது வித்தியாசமாக சொல்லியிருக்காங்களா, எல்லாம் ஒன்று தான் சொல்கிறாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் தான் முதல்ல சொல்கிறாரு, ஆன்மாங்கிறது ஒன்று, உயிருங்கிறது ஒன்று, ஜீவன்கிறது ஒன்று. ஆன்மா வந்து நம்முடைய தலையில் தனித்து இருக்கும். அப்போ ஜீவன் வந்து என்ன இருக்கும், ஜீவன் வந்து மனம் முதலிய அந்தகரண கூட்டத்தில் பூர்வ மத்தியில் இருக்கும். ஜீவன் வந்து அது வந்து என்ன ஜீவன், சாமானிய ஜீவன், அது வந்து அழியாது. இந்த சாமானிய ஜீவன் நாம் வந்து இந்த உடலை ஒருவேளை இழந்தால் இந்த சாமானிய ஜீவன் ஆன்மாவுடன் செல்லும், சாமானிய ஜீவன். அப்போ விசேஷ ஜீவன் ஒன்று இருக்குது. விசேஷ ஜீவன் தான் இந்த உயிரெல்லாம் இயக்கிறதுக்கு, உடல் வந்து இயக்கிறதுக்கு. இப்போ வந்து ஆன்மா வந்து அவர் கடவுள் மாதிரி, ஆன்மாவும் வந்து நேராக எல்லாமே அவர் இன்ப துன்பங்களை அனுபவித்தாலும் நம்ம உடம்பு மூலம் எல்லாத்தையும் அறிஞ்சாலும் செஞ்சாலும் அவரும் கடவுள் மாதிரி தான் இருக்கார் அந்த ஆன்மா. அவரும் இந்த ஜீவன் மூலமாக எல்லாத்தையும் செயல்படுத்துகிறாரு, அந்த சாமானிய ஜீவன் மூலமாக செயல்படுத்துகிறாரு. அந்த சாமானிய ஜீவனுக்கு உதவியாக அந்த உடல்லாம் இயக்கத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது வந்து விசேஷ ஜீவன். அது வந்து எங்கே இருக்குது, கண்டத்தில் இருக்குது. அந்த கண்டத்தில் இருக்கிற அதை தான் உயிர்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி வித்தியாசப்படுத்தி காமிக்கிறார், ஆன்மா ஜீவன் உயிர். ஆனால் பொதுவாக சொல்லும்போது எல்லாம் சொல்லுவாங்க உயிரை தான் ஆன்மான்னு சொல்லுவாங்க,
ஜீவனை தான் ஆன்மான்னு சொல்லுவாங்க, ஜீவாத்மான்னு சொல்லிடுவாங்க, எல்லாமே அப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்கிறார். ரைட்டுங்களா? அப்போ இந்த ஆன்மா வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், கருவிகளோட கூடி இருக்கிறோம் இல்லையா? கருவிகள்னா என்ன? இப்போ தான் பேசணும். கருவிகள்னா பேசணும். சொல்லப்போனால் என்ன கருவிகள்? அந்த 23 கருவிகள். 23 கருவிகளை வந்து இப்போ ரெண்டு கருவியாக நம்ம பிரிச்சுட்டோம். இந்த உடல் ப்ளஸ் சூக்கும சரீரம்னு ரெண்டாக பிரிச்சுட்டோம் இல்லைங்களா? இந்த ரெண்டு இதாட்டும் நம்ம வந்து இருக்கோம் இல்லையா? இதை வந்து அப்போது 2 விதமாக நம்ம இயங்குறோம். இந்த கருவிகளோடு இயங்குறது ஒன்று இருக்குது, இந்த கருவிகள் இல்லாமல் ஆன்மா உணர்றது ஒன்று இருக்குது. இந்த கருவிகள் துணையாட்டு தான் இப்போ ஆன்மா எல்லாத்தையும் உணர்ந்துட்டு இருக்கு. கருவிகளை தனியாக பிரிச்சுன்னா எங்கேயோ பிரித்து தனியாக செப்பரேட் பண்ணி வைக்கிறது இல்லை. அதுதான் சொல்கிறார். கருவிகளை நம்முடனே கலந்து உளத்தே இயக்கி காட்டுவது ஒன்று. இந்த கருவிகளோடு நம்ம இப்போ உடம்புல வந்து கருவி கரணங்களோடு இந்த இயங்குறோம் பாருங்க, இது வந்து ஒரு நிலை. கருவிகளை நம்முடனே கலந்து உளத்தே இயக்கி காட்டுவது ஒன்று. அந்த கருவி கரணங்கள் அனைத்தையும் ஒருவி அப்பாற்படுத்தி நம்மை தனியாக்குவது ஒன்று. அது பேர் உபயம்னு பேர். அப்போ அந்த கருவி கரணங்களை எப்படி தனியாக வைக்கிறது? அதுக்கு தான் அந்த கரண ஒழுக்கத்தில் சொல்கிறாரு. கரண ஒழுக்கத்தில் வந்து சொல்கிறார் பாருங்க, என்ன சொல்கிறாரு? மனதை சிற்சபை என்னும் அறிவாவிருதி ஆக்குதல், அதனை அதன் பூர்வத்தில் புருவமத்தியில் நிற்க செய்தல். அது நம்ம சும்மா வந்து மனசை வந்து புருவமத்தியில் வைங்கன்னு சொன்னாக்க அது வந்து ஒரு சாதாரண முறை. அதில் வந்து வெற்றி பெற முடியுமானா கொஞ்சம் சிரமம் தான். மனசெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வச்சிட முடியாது. ஏன்னா மனசு வந்து பொறி வழியாக போகுது, பொறிகளோ மனசு படி இயங்குது. ரெண்டுக்கும் ஒரு உடன்பாடு இருக்குது. நம்ம மனதுக்கும் பொறிகளுக்கும் ஒரு உடன்பாடு இருக்குது. எப்படின்னா, நீ நான் சொல்றதை கேளு, நீ நான் சொல்ல, யார் சொல்றதை பற்றி யார் நடக்கிறாங்கன்னு தெரியாது. இதில் பொறியை நம்ம பண்ணுறதா கரணங்களை பண்ணுறதான்னு தெரியாது. அப்போ இதில் அது மனம் வந்து ஒரு முக்கியமான வந்து பொருள். இந்த எந்த ஆன்மீக நம்ம இது எடுத்தாலும் மனசை முக்கியமான சொல்கிறது. ஆனால் அந்த மனசை வந்து நம்முடைய அதாவது தத்துவங்களை தன்வசத்தில் நடத்துதல். தத்துவங்களில் மனசு வந்து ஒரு முக்கியமான பொருள். இந்த 24 கருவியிலையும் ரொம்ப முக்கியமான பொருள். அப்போ அந்த மனசை வந்து தன்வசப்படுத்துறதுக்கு எப்படி அப்படின்னாக்கா அதுதான் சொல்கிறார். அந்த கரண ஒழுக்கத்தை தான் சொல்கிறார். மனதை சிற்சபை என்னும் அறிவாகுதி. அறிவுன்னா என்னென்னா, அறிவினுடைய ஆகுருதினா வடிவம். அறிவினுடைய வடிவம் என்ன? ஒளி வடிவம் ஆக்குதல். மனதை முதல்ல வந்து ஒளி வடிவம் ஆக்குதல், அதை வந்து புருவமத்தில் நிற்கிறது அப்படின்னு அந்த கரண ஒழுக்கத்தில் சொல்கிறாரு. இதை வந்து நம்ம கூர்மையாட்டு பார்க்கணும். இதனுடைய விளக்கங்கள் மற்ற அருட்பா பாடல்களில் இருக்குது. இப்படி கரண ஒழுக்கத்தை, அதாவது இதெல்லாம் எத்தனை சன்மார்க்க சங்கத்தில், நான் நிறைய யூடியூப்ல எல்லாம் கேட்குறேன், எத்தனை சன்மார்க்க சங்கத்தில் உண்மையாட்டு மரணமில்லா பெருவாளை அடையிறதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 1-2 பேர் அந்த இதுக்கு வராங்க, ஆனால் மாறி போயிடுது. சாகா கல்வியை பற்றி பேசுறதை தவிர நம்ம வேற என்ன பேச வேண்டியிருக்குது? அதுதானே முக்கியம். ஒவ்வொருத்தரும் அதுதானே அடைய வேண்டியிருக்குது. வயசாகி போச்சு, அது முக்கியம் இல்லை. வயசானவங்களும் அடைய முடியும், நரைத்து திரைத்து உளுத்தவர்களும் அடைய முடியுங்கிறார். ஜீவகாரணி இருக்குன்னா அது இப்போ நம்மகிட்ட எல்லாம் நினச்சிக்கிறாங்க, உடனே நாம் போய் அடைய முடியுமா? நம்மகிட்ட எவ்வளவோ குறைகள் இருக்கு ஐயா, நம்ம எப்படி அடைய முடியும்? அதுக்கு நம்ம சன்மார்க்கத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. எல்லார்கிட்டையும் குறைகள் இருக்குது. என்னுடைய குற்றத்தெல்லாம் தவிர்த்தாங்கிற அவரே சொல்கிறார். வள்ளல் பெருமான் சொல்கிறார், எனக்கு நான் என்ன குற்றம் செஞ்சாலும் அந்த குற்றங்களை தவிர்த்து என்னை ஆட்கொள்ளக்கூடிய அளவுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறார். நம்ம என்ன குற்றம் செய்தாலும் அதை தவிர்த்து நம்மளை நல்வழியில் திருத்தி மரணமில்லாத திருவாழ்வு தான் முக்கியம். நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து அதை அடையணும். அது வந்து ஏதோ கற்பனையாக அடைய முடியாது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு தடையை வந்து இந்த உலகம் ஏற்படுத்துது. நம்முடன் இருக்கிறவர்கள் எல்லாமே வந்து ஏற்படுத்திடுறாங்க. அது ஒரு கடினமான, ஏன்னா அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கும் எப்படி அடையுதுன்னு தெரியல. அப்போ நுணுக்கமாக பார்க்கணும். எந்த ரெஃபரன்ஸும் வேறு எதுவும் பார்க்க முடியாது. இதுக்கு ரெஃபரன்ஸ் எங்கன்னா அருட்பா தான். அவர் என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதுக்கு மேலே தோன்றா துணையாகவும் நமக்கு வந்து சொல்கிறார். நம்ம அடையணுங்கிற விருப்பம் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். மரணமில்லா பெருவாழ்வு அடையிறத தவிர சன்மார்க்கத்தை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் 1000 பேருக்கு சாப்பாடு போட்டேன், அது குறையாட்டு சொல்லலை, தப்பாக எடுத்துக்கூடாது. ஜீவகாருண்ய முதற்படி. அதுக்கு அடுத்த படிக்கு நம்ம போகணும் இல்லையா? சொல்கிறாரு, அடுத்த பாடலில் சொல்கிறார் பாருங்கள், அவர் எப்படி அடைஞ்சார். ஒன்றும் இந்த உபயபதம் சொல்லிட்டார். கருவிகளை எல்லாம் தனியாக அப்புறப்படுத்தினாக்கா கரண ஒழுக்கமும் இந்திரிய ஒழுக்கம் ரெண்டையும் வந்து நம்ம முழுமையாக தெரியாமல் அந்த உபயபதத்தை பெற முடியாது. உபயபதத்தை பெறாமல் மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியாது.
அதை தான் அந்த பாடல் 94வது பாடலில் சொல்கிறார். அடுத்தது இந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி வந்து கடவுள் நிலையை எந்த அனுபவத்தில் பெற்றார். ஏன்னா கடவுள் நிலையிலிருந்து அம்மையமாதல், அப்போ தான் வந்து மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும்னு சொன்னோம் இல்லையா. அதை வந்து பாடல் 97வது பாடலில் சொல்கிறார், 96வது பாடலில் சொல்கிறார். சுத்த சிவ துரியாதீதத்தே சிவமயமாய் நிறைந்தேங்கிறார். அந்த ஒரு அனுபவ நிலையில், சுத்த சிவ துரியாதீதம்ங்கிறது ஒரு அனுபவ நிலை. அந்த அனுபவ நிலையில சிவமயமாக நிறைந்தேன். சிவமயமாக நிறைந்தேன் என்னன்னா கடவுள் நிலை இருந்து அம்மயமாதல். அப்போ அந்த சுத்த சிவ துரியாதீத நிலைன்னா என்ன? இப்போ நம்ம அந்த இந்திரிய ஒழுக்கங்கள் கரண ஒழுக்கங்கள் பின்பற்றும் போது தான் இந்திரிய ஒழுக்கங்களும் கரண ஒழுக்கங்களும் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு உள்ளே போகும்போது தான் நமக்கு வந்து என்ன, ஜாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம் அப்படிங்கிற 4 விஷயங்கள் இருக்குது. என்னன்னு இந்த ஆன்மாவுடைய அவத்தைகள். அவத்தைன்னு என்ன அர்த்தம்னா அனுபவம்னு பேர். 4 அனுபவங்கள் இருக்குது. 4 அனுபவத்துக்குள்ளேயும் அனுபவம் இருக்குது. ஏன்னா ஜீவசாக்கரம், ஜீவசொப்பனம், ஜீவசுளுத்தி, ஜீவதுரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து நின்மல ஜாக்கிரம்னு இருக்குது. அப்புறம் குருதுரியம். குருதுரியம் வரைக்கும் தான் நிறைய ஞானிகள், உலகத்தில் இருக்கிற ஞானிகள் வந்து பெரிய பெரிய ஞானிகள் வந்து அந்த குருதுரிய அனுபவம் வரைக்கும் தான் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு மேலே அவங்க வந்து அடைய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்கிறத வந்து உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமான் குறிப்பிடுறாரு. ஆனால் குருதுரியம் தாண்டி சிவதுரியம் வந்து சுத்த சிவ துரியம் தாண்டி அதுக்கப்புறம் அதீத நிலைக்கு போகும்போது சிவமயமாக நிறைய முடியும்னு சொல்கிறாரு. இந்த அனுபவங்கள் எங்கே கைகூடும்? இந்த அனுபவங்கள் கரண ஒழுக்கங்களையும் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் முழுசாக தெரிஞ்சு அது என்னன்னு நம்ம கடைப்பிடிக்காமல் அறிய முடியாது. அதை வந்து அவர் நிறைய பாடல்களில் அதை சொல்கிறார். இதை வந்து வள்ளல் பெருமானுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொன்னால் இல்லை, நிறைய ஞானிகளுக்கு சொல்லியிருக்காரு. அவங்க எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வேற விஷயம். அவங்க அனுபவத்தில் ஒருத்தர் பாடியிருக்காரு. இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஔவையார், மாணிக்கவாசகர் இவங்களெல்லாம் பற்றி பேசினேன். ஔவையாருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். இப்போ ஔவையாருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து சொல்கிறாருன்னு ஐயா கேட்குறாரு, மனசுக்குள்ளே நினைக்கிறார். நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க? ஔவையாருக்கு வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி வந்து சொன்னாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்குறது எனக்கு புரியுது. ஏன்னா நான் சொல்லலை, வள்ளல் பெருமான் சொல்கிறாரு ஔவையாருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தைன்னா, ஒத்த இடத்தில் நித்திரை கொள், ஒத்த இடத்தில் நித்திரை கொள் அப்படின்னு ஔவையார் வந்து ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒத்த இடத்தில் நித்திரை கொள். உடனே பார்த்தா சமமான தரையில் படுத்து தூங்குங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்க இடத்துல தூங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன உண்மையான அர்த்தமா அப்படிங்கிறது இல்லை. சரி, இது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் ஔவையாருக்கு சொல்லியிருக்காருங்கிறத வந்து எப்படி நம்ம உறுதிப்படுத்தணும்னா, அது பெருமான் ஒரு இடத்த சொல்கிறார். ஒத்த இடத்தில் நித்திரை கொள் என்றீர் வாரீர். வாரீர் சிதம்பரவல்லி சிவகாமவல்லி மணாளரை வாரின்னு பாடல. ஒத்த இடம் காட்ட வாரீர், அந்த வார்த்தை அப்படியே பாடார். ஒத்த இடத்தில் நித்திரை செய்யண்டீர் வாரீர், ஒத்த இடம் காட்ட வாரீர். அது என்ன? அந்த ஒத்த இடம்னா என்ன? ஒத்த இடம் காட்ட வாரீர் அப்படிங்கிறார். ஸோ அப்போ அங்கே வார்த்தை உங்களுக்கு தெளிவாகி போச்சா? அது வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வார்த்தைங்கிறது தெளிவாகி போச்சா ஐயா? சரி, அவர் அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தது வேற யார் சொல்றாங்க? மாணிக்கவாசகர் சொல்றாரு, செத்து போய் அரு நரகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனை. இப்போ நான் செத்து போய் இப்போ என் முயற்சியில் எது இருக்கு? மரணமில்லா பெருவாழ்வு அடையணுங்கிற முயற்சியில் இல்லை. நான் செய்கிற வேலைகளெல்லாம் பார்த்தா செத்து போது தான் எல்லா வேலையும் செய்கிறேன். அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், உலகத்தை அந்த இதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். சாகாமல் இருக்கிற வாழ்வுக்கு என்ன முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியல. என் செயல்களெல்லாம் பார்த்தா செத்து போகிறதுக்கு வேண்டிய வேலைகளை தான் செய்கிற மாதிரி தெரியுது. செத்து போயரு நரகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனை. அதுக்கு இருக்கிறவனை என்ன பண்ணணும்? ஒத்து சென்றுதன் திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாமே.
ஒத்து சென்று திருவருள் வந்து நமக்கு எப்படி கூடுங்கிற உபாயத்தை நம்ம அறிஞ்சாக்க தான் மரணம் இல்லாத பெருவாழ் அடைய முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? செத்து போய் அது நரகிடை போகணும். அப்படி நம்ம இப்போ நம்ம யாரு? பித்தன். அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வை நோக்கி போகலன்னா எல்லாம் பைத்தியக்காரன் தான், ஒன்றும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த பாடல் வந்து அவர் இதில் அந்த ஒத்த இடத்தை பற்றி மாணிக்கவாசகர் என்ன சொல்றாருன்னா, பித்தன் என்றனை உலகர் பகர்வது ஓர் காரணம் இது கேளீர். என்ன வந்து உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் பித்தன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? ஒத்து சென்றுதன் திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாமே. இறைவனுடைய திருவருளை கூட்டி மரணமில்லாத பெருவாழ்வை அடைவதற்கான உபாயத்தை நாம் அறியாமல் செத்து போய் அது நரகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனே. நம்முடைய முயற்சியெல்லாம் செத்து போய் நரகில் போவதுக்கான முயற்சியால தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் ஒழிய ஒவ்வொரு நாளும் மரணமில்லாத பெருவாழ்வுக்கு என்ன செய்ய போறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே. இறைவன் வந்து என்ன பண்றான்? அந்த சன்மார்க்க சாதுக்கள் சங்கத்தில் நம்மளை சேர்க்கிற மாதிரி இறையடியார்கிட்ட சேர்ந்தாலே நமக்கு அந்த இது வரும். அதனால தான் வந்து சாதுக்கள் சங்கமும் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நம்ம மீட்டிங்கெல்லாம் வரணும், இந்த பேச்சுகளெல்லாம் கேட்கணும். வரும்போது அதுக்கான பொருள் நமக்கு வந்து புரிய வரும். திருவள்ளுவர் இதை பற்றி சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒத்து அது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையார் செத்தாருள் வைக்கப்படும். வள்ளுவரும் அதை சொல்றாரு. ஒத்து அது அறிவான். ஒத்ததுன்னு சொல்ற ஒத்து அது அறிவான் உயிர் வாழ்வான். அதை அறிஞ்சிட்டான்னா உயிர் வாழ்வான். மற்றவர்கள் என்ன போவான்? மற்றார் செத்தாருள் வைக்கப்படும். அப்ப அது எவ்வளவு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? சரி, அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருமைங்கிறது அந்தனைய பாட்டு, ஒருமைங்கிறது ஒரு பொருள், ஒருமைங்கிறது இதுதான். இந்த ஒத்த இடம்தான் ஒவ்வொகத்தே ஒளியாகி ஓங்குகின்ற தெய்வம். நீ ஐயா அந்த வரி பாடுனீங்களா? ஒவ்வொகத்தே ஒளியாகி ஓங்குகின்ற தெய்வம். ஒவ்வொகம் அப்படின்னு சொன்னாலே ஒத்த இடம். சரி, அந்த ஒத்த இடம் தான் என்ன அப்படின்னு பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் இதில் சொல்ல போனா திருமூலர் திருமந்திரத்தில் அந்த இடம் வருது. இல்லை அருட்பால் அந்த இடம் வருதுங்கிறத நம்ம அடுத்த இதில் சொல்கிறேன். இந்த திருமூலர் திருமந்திரத்தில் அந்த இடம் சொல்கிறார். சத்தமும் சத்த மனமும் மனக்கருத்தும் ஒத்து அறிகின்ற இடமும் அறிகிலர், மெய்த்தறிகின்ற இடமறிவாளர்க்கு அத்தன் இருப்பிடம் அவ்விடம் தானே. என்ன பொருள்? சத்தம் அப்படின்னாக்கா 5 இந்திரியங்கள். சத்தம் முதலான 5 இந்திரியங்கள், செவி முதலான 5 இந்திரியங்கள், சத்த மனமும் அந்த பொறிகளை இயக்குகின்ற மனமும் மனக்கருத்தும். அப்போ இந்திரிய ஒழுக்கங்களும் கரண ஒழுக்கங்களும் கூடி இருக்கும் போது இறைவனை அறிகின்ற ஒரு சூழ்நிலை வரும். ஏன் இறைவனை அறிகின்ற சூழ்நிலை வரும்னாக்கா, மனம்னா என்ன? மனசுக்கு தனியா அறிவு உண்டா? மனம் தனியா செயல்படுமா? செயல்படாது. ஏன்னா மனம் இந்த கருவிகள் எல்லாம் ஜடப்பொருள், அதுக்கு எதுவும் அறிவு கிடையாது. அதனால அந்த மனம் போய் தானா அறிஞ்சிரும், இல்லை இந்த பொறிகள் போய் தானா அறிஞ்சிரும் நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்போ அந்த மனமும் மனக்கருத்து சத்தமெல்லாம் ஒத்த இடத்துல நம்ம இறைவனை அறிய முடியும் அப்படின்னு சொல்றோம்னா, இதை இயக்குவது யார்? இந்த பொறிகளின் மூலமாக மனதின் மூலமாக அறிவது யார்? இதுவே இயக்குவது யார்? இந்த பொறிகள் மனங்கள் இந்த கருவிகளை வந்து இயக்குவது வந்து ஆன்மா. அந்த ஆன்மாவுக்குள்ள இருந்து ஆன்மாவே இயக்குவது யாரு? காரண மாத்திரமாய் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒவ்வொரு ஆன்மாவின் உள்ளிருந்தும் இதெல்லாம் இயக்குறார். ஆனா காரண மாத்திரமா இருக்கார். அவர் எப்ப காரியப்பட்டாரோ நமக்கு 3 தேகமே உடனே வந்துடும். காரண மாத்திரமாய் இருக்கக்கூடிய நம் ஆன்மாவில் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை காரியப்படுத்துற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்னாக்க மரணமில்லா பெருவாழ்வு ஒருமே இல்லை. அப்ப இந்த 3 இது ரொம்ப முக்கியம். ஏன் கரண ஒழுக்கத்தையும் இந்திரிய ஒழுக்கத்தையும் ரொம்ப முக்கியமா சொல்றோம்? நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அந்த கருத்து முழுசா சொல்லலை. அது ஒரே மீட்டிங்ல சொல்ல முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரணும். இந்த 3 நம்ம எப்படி வந்து ஒன்று பண்ணுவோங்கிற கருத்துக்கு நம்ம வரணும். அது வந்து உடனே வர முடியாது, கரெக்டுங்களா? ஏன்னா அது வந்து நம்ம அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்துக்கு வரணும், அந்த சூழ்நிலை உருவாகணும்.
சத்தமும் சத்த மனமும் மனக்கருத்தும் ஒத்து அறிகின்ற இடம் அறிகிறார். மெய்த்தறிகின்ற இடம் அறிவாளருக்கு அத்தன் இருப்பிடம் அவ்விடம் தானே. அந்த இடத்துல இறைவன் இருப்பதை நாம் அறியலாம். ஏன்னா இறைவன் தான் இறைவன் அது மூலமா செயல்படுறான். நமக்கு இறைவன் வெளியே செயல்படுற இடம் எது? எங்க போய் இறைவனை தேடுறது? வான நடுவே இருந்து ஒளியாகி ஓங்குகின்ற அப்படின்னு சொல்றாங்க. எல்லா அண்ட சராசரங்களுக்கும் நடுவுல, வான நடுவுல ஒளியாகி இருந்து இறைவனை போய் அங்கெல்லாம் போய் தேடி நம்ம அடைய முடியாது. ஏன்னா அந்த பால்வெளின்னா நம்ம இருக்கக்கூடிய அண்டத்தினுடைய அளவே 1,00,000 ஒளி ஆண்டுகள்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம கடந்தே போக முடியாது. 27 அடுக்கு இருக்கு. பக்கத்தில் இருக்க ஆன்டிடோ கேலக்சிக்கு அதாவது அண்டத்துக்கு 10 மில்லியன் ஒளி ஆண்டுகள். கற்பனையிலே நினைச்சு பார்க்க முடியாது. விஞ்ஞான அறிவினாலேயே நம்ம போக முடியும்னு நினைச்சு பார்க்க முடியாது. அப்ப இறைவன் இருக்கிற இடம் எது? ஈஸியா எளிதா நம்ம அறியக்கூடிய இடம் எதுன்னா நம்முடைய ஆன்மாவின் உள்ளே அருட்பெரு ஜோதி ஆண்டவர் வழங்குகிறார். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆன்மாவின் உள்ளும் இறைவன் வழங்குகிறார். அதனாலதான் அங்க ஆன்மநேயம்னு சொல்றதுக்கு காரணம். இந்த ஆன்மநேயத்தை கொண்டு வந்துட்டாலே எளிதான வழி. இப்போ என்னுடைய ஆன்மாவுக்குள்ளே இருக்காரு, ஐயாவுடைய ஆன்மாவுக்குள்ள, வெளியே இருக்கக்கூடிய புல்லு மரம் செடி கொடி மிருகங்கள் எல்லா ஆன்மாவுக்கு உள்ளவும் யார் இருக்காங்க? அப்போதான் எல்லா உயிர் நேயம், ஐயா சொன்னார்ல உயிர் நேயம் ஆன்ம நேயம்னு சொல்லும்போது அதை முதல்ல விருத்தி பண்ணிக்கணும். அப்புறம் இந்த இதெல்லாம் அறியக்கூடியதெல்லாம் கஷ்டமானது கிடையாது, எளிதாக வரும். யாராவது நமக்கு சொல்லுவாங்க. இதை அறியும் போது மரணமில்லா பெருவாழ்வு கடினம் அல்ல. நான் உங்களுக்கு சொல்ல வர்றது, எல்லாரும் நினைச்சிருக்காங்க நாம எப்படி அடைய முடியும்? நம்ம 1000 குற்றங்கள் வச்சிருக்கிறோமே, அந்த குற்றங்கள் எல்லாம் எப்படி நீங்குது அப்படிங்கிறது பெருமான் சொல்லியிருக்காரு. நம்ம அதை அடுத்ததில் பார்ப்போம். நம்மளுடைய இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் நீக்கி எப்படி மரணமில்லா பெருவாழ்வுக்கு போகிறது. இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சு மரணமில்லா பெருவாழ்வை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்கு சொல்லி, இந்த வாய்ப்பு உங்களிடம் பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி.